கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கில் 6th சாப்டர் ப்ராஃபிட் பியர் டு இன்கார்பரேஷன். அதில் வந்து இல்ஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் ஒன். ராஜன் a small scale less decided to convert his firm into a limited company with effect from 1st April 2016, but he obtained the certificate of incorporation on 1st August 2016 and the certificate commenced business on 1st October 2016. His account were closed on 31st December 2016. Find the time ratio of the purpose as sustaining pre-incorporation profit. ஸ்மால் ஸ்கேலில் இருந்ததை கம்பெனியை லிமிட்டட் பண்ணுறாங்க. அது 1st April 2016. இதுக்கு வந்து சர்டிஃபிகேட் வாங்குறாரு. அது வந்து ஆகஸ்ட் 2016. ஆனால் அந்த கம்பெனி ஆரம்பித்தது வந்து 1st April 2016. அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு October 1, 2016 வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அக்கௌண்ட்ஸ் வந்து டிசம்பர் 31, 2016 க்ளோஸ் பண்ணுறாங்க. கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு டைம் ரேஷியோவும் ப்ரீ இன்கார்பரேஷனும் போஸ்ட் இன்கார்பரேஷனும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது வந்து ப்ரீ இன்கார்பரேஷன், சர்டிஃபிகேட் கிடைச்சதுக்கப்புறம் வரது வந்து போஸ்ட் இன்கார்பரேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம போடலாம். காம்படிஷன் ஆஃப் ஏ டைம் ரேஷியோ. ப்ரீ இன்கார்பரேஷன் பீரியட் வந்து 1st April 1/4/2016 டு ஆகஸ்ட் 1, 1/8/2016 4 மாதம். போஸ்ட் இன்கார்பரேஷன் பீரியட் வந்து 1/8/16 டு 31/12/2016 5 மாதம். டைம் ரேஷியோ வந்து 4:5.